என்னோட பேர் மணி. மணி நுவரெலியா மார்க்கெட். எல்லாம் 20 ரூபா. இது பருப்பு வடைக்கு. சரி. எப்படி இருக்கிறீங்க? வித்தியாசமாக தான் செய்கிறீங்களா? நல்ல டேஸ்ட் வரும். என்ன பேர் உங்களுக்கு? இஞ்சா. அம்மா சூரஜ் அழகாக இந்த சந்தை நுவரெலியா மத்திய சங்கம். நுவரெலியா மார்க்கெட். மிரக்கறி அது எல்லாம் இங்கே விளையிற மிரக்கறிகள் எல்லாம் இங்கே பார்க்கலாமா? சரி வந்த நாங்களே தான் பார்த்துட்டு சாம்பிராணிகள் போட்டு வர வைக்கிறோம். கதை இப்போ மண்ணை மேலே நிப்பினம் தானே. இங்க தமிழ் கடை தான் போல. பேர்பிள் மாட்டன் பாருங்க பேர். அரிசி நாடா குட்டரிசி. இப்போ ஒரு நாளுமே ஒரு விலையில் வந்து போடிக்கணும். உருளைக்கிழங்கு லீக்ஸ் குக்கும்பர். இது மே மனோதைய வாட் இஸ் திஸ்? சுக்கிங் லைக் சலாட்டுக்கு பாவிக்கிறதா. வாழைப்பழம். தேங்க்யூ. இதெல்லாம் பழக்கடை தான். ஏற்கனவே காட்டினா தானே வாழைப்பழம் தான் இங்கே குவிஞ்சிருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு நல்லா வருகுது. நல்லா வாசமாக இருக்குது. சந்தைகளாம் நடந்து போய் கொண்டிருக்கிறேன் பாருங்க. சின்ன சின்ன மரக்கறி. மரவள்ளியோ இல்லை மரவள்ளியா? இது சேமை. அதுதான் சேமக்கிழங்கு. சேமக்கிழங்கு, தேசி பழம், கேரட், காளான், கருவாடு. காளான் இதுவும் கூட கிடையாமா? அம்மாவோட கதைக்கலாமா? வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்களோட பேர் என்ன? பேர் மணி. மணி நல்ல பேர். என்னம்மா இப்போ கூட இங்கே வியாபாரங்கள் என்னென்ன மாதிரி? டெய்லி இருக்காது, சில நேரத்துங்களில் இருக்கும், சில நேரத்துங்களில் இருக்காது. நீங்கள் இந்த மரக்கறியெல்லாம் மிஞ்சியே விளையிறதோ? இந்த மிஞ்சும் மாதத்துக்கு ஒருக்கா கிழமைக்கு ஒருக்கா அப்படி வாங்குறது இல்லை இந்த நுவரெலியாவிலேயே உற்பத்தி ஆகுது. நம்ம வாங்குவோம், காசு கொடுத்து வாங்கி. விலையெல்லாம் என்னமா? விலையெல்லாம் கூட தான், கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த விலைக்கு எடுத்து அந்த விலைக்கு ஆக்கள் கொடுக்க மாட்டோம். தெரியுங்களா? உங்களுக்கு கொஞ்சம் லாபம் வைக்க தானே வேணும். நீங்களும் தோட்டம் வச்சுக்கிறீங்களோ? தோட்டம் நம்மளுக்கு இல்லை, வெளியில் எடுப்போம். வெளியில் எடுக்கிறாங்க. இங்கே தோட்டமும் செய்கிறோம் தமிழாக்கள். சரி. வாழைப்பழம்லாம் வெஞ்சு தானே? வாழைப்பழம்லாம் வெளியில் இருந்து தான் வரும். இதெல்லாம் வழி இல்லையா? இப்போ எந்தெந்த ஊரில் யாழ்ப்பாணத்தில் எந்த மாரி மரக்கறிகள் வருதோ? என்ன மரக்கறி? யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் கத்திரிக்காய், போல் எல்லாம் மரக்கறி எல்லா இடத்துலையும் வருது. எல்லாம் பக்கத்தில் எடுக்கிறது. அவரும் கூட மகன்ற கடை. இது மகன்டா, இது செலவு கடை மகன்டா. அது சரி. இப்போ ஒரு குடும்பமே பக்கத்தில் பக்கத்தில். ஆனால் பார்க்க வேற கடமை இருக்குமா? ஆனால் எல்லாம் ஒரு குடும்ப வியாபாரமா? அம்மா நிற்கிறா. கருவா எல்லாம் இங்கே இருக்குது போல. அம்மா வணக்கம். பெறலாமோ? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். என்ன பேர் உங்களுக்கு? இஞ்சா. எப்படி போகுது உங்களோட கடை? பரவாயில்ல. சரி. அதெல்லாம் மகனோ? அப்போ அக்கா மகன் இஞ்சால அடுத்து அவங்க கடை எதிர் கடை வேறுங்க. நல்லா இருக்கு. யாழ்ப்பாணத்துலேருந்து வரேன். சுற்றி பார்க்க வந்தேன் நான். அப்போ அப்படியே பார்த்து இருக்கா? போறீங்களோ? அது சரி. வாழ்த்துக்கள். இதெல்லாம் இங்கேயாமா வர்றது? வெளியில என்ன இது வெனிலா? இங்கே தான் அங்கேயும் பெறும். அதான் மலைநாட்டு பக்கம் பெறும். இது என்ன விலை? எவ்வளோ வெனிலா? 1500 ரூபா. இது வேறு இங்கே சாமானண்டா இது? இதெல்லாம் இங்கே சாமானா? மிளகு. ஓகே சரி அம்மா, வாரம். நன்றி, வாழ்த்துக்கள். சரி தேங்க்யூ. இந்த வெத்தில வேறுங்க அம்மா. வெத்தில கடையில் அமைச்சிக்கிறார் அண்ணன். எஸ்பி ட்ரேடர்ஸ். சுத்த தமிழில் இருக்குது. வெத்திலை கடை. எவ்வளோ வெத்தில வருது? என்ன விலை போகுது?
20 ரூபாய்க்கு இருக்குது, 15 ரூபா, உண்டா 10 ரூபாய்க்குலாம் உண்டோ இல்லை அப்பா ஒரு எத்தனை 20 ரூபா எங்கே இங்கே பரவாயில்லை. சரி வா முட்டை இதெல்லாம் பழச கடைகள் அப்படியே பார்த்து கொண்டே போவோம். ஃபுல்லாக இங்கே பாருங்க இங்கே மிளக்கறியில் இல வகைகள் அதில் வட்டி கொண்டிருக்கிறோம். ஐயா வணக்கம். தமிழா தமிழ் எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? இது என்ன என்ன சலாட்டு இல்லையா? ஓ அசப்புவா கோவா ஓகே ஓகே. மரக்கறிகள் அது பழக்கடை அது அங்கேருந்து சின்ன சந்தை தான். ஆனால் எல்லா மரக்கறியும் கிடைக்குது பொதுவாக பாருங்க. பாலப்பழம் வந்து இதெல்லாம் வெளியிலேருந்து நல்ல கையில் போடுறோம். இது இருக்குது ப்ரெஸ்லெட் வராது நல்ல ஃபுல்லாக தொப்பிகள் பாருங்க. நான் தான் தொப்பி போட தெரியாது. நல்ல ஜெங்கிச்சா இது வந்து ஹெட்செட் மாதிரி. கித்துல் தேன் கருப்பட்டி கித்துல்னே கித்துல் பாருங்க. கித்துல் பானியும் இருக்குது கித்துலும் இருக்குது. இது எந்த இடத்துல என்ன இருக்குது கித்துல் மரம்? தூரத்தான் இங்கே குடப்பு சார். இது பானி என்ன அந்த காய்ச்சுறதா இல்லை பானி காய்ச்சி இருக்குது இப்போ பெனங்கட்டியாதுகள் மாதிரி கித்துல் பானி. இது தேனோ எல்லாம் பானி ஒரிஜினல் தான் இல்லை இல்லை. கருவாட்டு கடை அது இதெல்லாம் கருவாட்டு கடை பாருங்க. ஒன்று இல்லை வெளியில் பாருங்க கருவாடு நெத்தலி அது இதெல்லாம் வெளியில் என்ன பாருங்க. இந்த அம்மா கருவாட்டு கடை சாமான் மாதிரி அடிக்கிட்டு இருக்கு. இஞ்சத்தை சாமான் வெளியில் எல்லாம் போட்டிருக்கணும். இதெல்லாம் பழக்கடை மரக்கறி. எவ்வளோ தான் கடை. இந்த மீன் கடை கடைசியில் மீன் கடை. இந்த மீன் சந்தைன்னு சொல்லலாம். கோழி இறைச்சி கடை, சூற மீன், வால், நண்டு, கனவை குஞ்சு வளர்த்தாருங்க. இதெல்லாம் எந்த இடத்துல இருந்து வாங்க? மாத்தரை தென் மாகாணத்தில் இருந்து வாங்க. இப்போ அம்மா சூரன் அழக 600 ரூபா சின்ன சூரை தான் கூட என்ன சூறு ஆட்டுறச்சி. அப்போ ஆட்டை முழுசாக உரிச்சு வச்சுக்கிறோம். இது என்ன வீஃபா மாட்டுறச்சி கடை. அந்த அம்மா மாட்டியில் பாருங்க என்னண்டா நுரலியாவில் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல அது பக்கத்தில் நிற்கிறேன் பாருங்க. இதுதான் பிரதான அஞ்சல். இங்கே வேலை நடந்து கொண்டிருக்கு. முழுக்க போய் பார்ப்போம். அந்த காலத்தில் வெள்ளக்கார காலத்திலே கட்டப்பட்ட ஒரு தபால் நிலையம். நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு. என்னால் முடிஞ்சதாக காட்டுறேன். இதுதான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ். அது பாருங்க கேப்டன் நேஷனல் பேங்க் கட்டிடாம. ஆனால் அப்படி கட்டி வச்சுருக்காங்க. அவங்க கட்டினா ஏற்கனவே இருந்தோ தெரியலை. இதுதான் நுரலியா நகர்ப்புறம் டவுன். ஒரு ரவுண்ட் அடிப்போம் வாங்க. அப்படி நடந்து போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு பஸ்ஸில் ஏறிப்போம். இது கொடுப்போம். பிக்மி எல்லாம் இருக்கு. அமைஞ்ச பிக்மி ஃபுட் ரெஸ்டாரண்ட். சுற்றுலா பயணிகள் வரைக்கும் நம்ம பாருங்க. இது டிஎஸ்ஏ பாட்டா ஒன்று இருக்கத்தான் போனோம் பார்ப்போம். ஸ்லீப்பர் அம்மா அது ஸ்கூட்டராக தான் இருக்கும்.
அம்பாள் போட்டு விடாது தமிழ் கிடையாது தெரியலை நல்லா பொரியுது ஏதோ நல்ல பெரிய நார் தான் தானே ஒரு அண்ணன் ஒரு ஆள் லாட்ரி டிக்கெட் வச்சு விற்கிறார் இது வந்து பேல் பசார் ஸ்ட்ரீட்டா சரி இதுக்குள்ள போய் பார்ப்போம் டூரிஸ்ட் எல்லாம் மாதிரி நம்ம என்ன கட்டமோ தெரியல இந்த அம்மா ஜீப்பை பாருங்க ஒரு டொயோட்டோ ட்ரிப்பிள் பசார் ரெண்டு ஓட்டுக்கிறாங்க ஒரு கடையும் காடையில் பாம் ஷாப் அது இதெல்லாம் கிடக்குது ஏதோ சின்ன நகரம் நான் அதால் வந்து இப்போ இதால் போய் கொண்டிருக்கேன் குட்டி வட்டா இது என்ன இது பேல் பசாரா ஒரு கட்டட குயில் எலிசபெத் பிளாஷா நல்ல பேர்கள் வச்சுக்கிறாங்களாப்பா என்ன மொரீஷியஸ் மலைநாடு பகுதிகள் மலைநாடு சம்மந்தப்பட்ட இந்த நாடுகளுக்கு போய் இதே மாதிரி தான் இருக்கும் ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள சுற்றி வேற ஒன்று நிறையா கடைகள் இருக்கும் இப்போ எங்கட யாழ்ப்பாணத்தோட ஒப்படைக்க எங்கட யாழ்ப்பாணம் பண்ண நான் சொல்கிறேன் எந்த யாழ்ப்பாணம்னு சொல்ல வரையில அது என்ன காரணம்னா நாங்கள் சொல்லி பழகிட்டு எங்கட ஊர் எங்கட இதுன்னு சொல்லி பொதுவாக தான் சொல்கிறது அப்படி பழகிட்டுது இந்த கமெண்ட்ஸில் கேட்டவே நீங்கள் எங்கடையான்னு சொல்கிறீங்களாண்ட இப்போ நாங்கள் எங்கட ஊருக்கு வாங்குவோம் அப்படி என்ன மாதிரி தான் அர்த்தம் எங்கட ஊருண்டா எங்கடன்னு சொல்கிறோம் சும்மா நாங்கள் வந்து அந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம் அதனால் எங்கடையான்னு சொல்லி பழகிட்டுது தான் இருக்குது இந்த காலநிலை மந்திவேலுக்கு சாதாரணமாக அமைஞ்சிட்டுது என்னென்னா இந்த சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய ஒரு இடமா ஆனால் சுத்தமாக தான் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அதான் சொன்னேன் ஜாழ்ப்பாணம்னு சொன்னால் அப்படி இருக்கும்டா நேராக இருக்கும் மௌனியா டவுனையும் பாருங்க அதுக்கு வந்து நேராக தான் இருக்கும் இந்த சுற்றின்னு சொல்கிறது குறைவு இதே மாதிரி ஒரு வட்டமாக இருக்கும் இந்த கடை தொகுதிகள் அது வேனில் உணர்ந்து வச்சு லொட்ரி விற்கிறாங்களா பாருங்க எவ்வளோ லாபம் பெற மாட்டேது இந்த எவ்வளோ காசு விழா போகுது இருக்கிற கேட்போம் அஜித் புத்தா அஜித் குமார்ட்ட கடையோ சி அப்படி இல்லை புத்தானா அஜித் நம்ம அஜித் புத்தா இல்லை மெனக்கறிகள் வச்சு விற்கிறேன் பாருங்க ஸ்ட்ரீட் ரோட்டு கடை மெனக்கறி மாம்பழம் கருத்த குழம்பா ஊக்கங்க வித்தியாசமாக பார்க்குறாங்க அவன் பார்வை சிக்கன் ஸ்ட்ரீட் என்னெண்டா ஏதோ அவங்கள வீடியோ எடுத்த மாதிரி நான் அந்த பழத்தை தான் எடுக்கிறேன் கேமரா மாதிரி பார்க்கி நம்ம எல்லாரும் இல்லை ஒரு சிலர் சரி இவ்வளோ வந்தான் போல் இன்னும் இருக்குது அங்கால சரி இந்த இடத்த விட்டு கொஞ்சம் தொலை தூரம் போவோம் போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இந்த வெத்தில எப்படி எல்லாம் துப்புறாங்களான்ட்டு நல்ல ஒரு இடம் திருந்த மாட்டாங்க நூறலியான பிரதான ஒரு இடம் பிரதான நகர்ப்புறம் இதில் பாருங்க ஒரு மணிக்கோபுரம் இருக்குது லயன்ஸ் சொல்கிற ஒரு மணிக்கோபுரம் லயன்ஸ் இன்டர்நேஷனல் இதே நல்ல நல்ல வடிவான கட்டிடங்கள் எல்லாமே இருக்குது பாருங்க இப்போ இந்த இடங்களுக்கும் மற்ற இடங்களும் நிறைய வித்தியாசமே இருக்குது இது வந்து அந்த வெள்ளை பிரிட்டிஷ்காரட்ட ஆட்சிக்கு உட்பட்ட நேரத்தில் இந்த இதெல்லாம் இந்த கட்டிடக்கலை எல்லாம் பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட்
நல்ல வடிவான பூக்கள் இருக்குது. இதாப்பா ரோசாப்பூ. இங்கே இந்த ரோசாப்பூ சரி பூக்கண்டல் கூடுதலாக வளர்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்களும் கூட இருக்குது. ரோசா இப்போ வந்து நாங்கள் இதெல்லாம் ஆக்கல்டா ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் போலீஸ் ஸ்டேஷன்டா. அப்போ அது இங்கே வாங்க, அது போலீஸ் ஸ்டேஷன். வெள்ளை கலர் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன். இது என்ன இது கிளப்புகள் பப்புகள் இந்த பப் போல். இப்போ என்னென்னா அந்த பக்கத்தில் நீஞ்சால வந்துட்டேன். இதுதானுங்கோ சவுக்க மரம், அன்னமுன்னா மரங்கள். மரத்துக்கெல்லாம் கடைகள் வச்சுக்கணும், சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்கேன். அவையில் பெருசு இல்லை, நான் காட்டுறேன். சுற்றுலா பயணிகள் கொஞ்சம் வந்திருக்கேன். வந்து நல்லா வடிவாக வட்டிக்கணும், கொடியை வட்டி வச்சிருக்க மாதிரி. இது என்ன இது அத்தியாவசமா என்ன இது? ஜப்பான் அலங்கார வீர திட்டங்கள். ஜாக்கெட்ஸ். ஜாலி பக்கம் தான் இந்த உணவகங்கள் ரெஸ்டாரண்ட் அப்படி அதான். சீ ஃபுட் நாசி குரேன் பிரியாணி. அங்கே ஒரு தெரு வரும் உணவகங்கள் இருக்குது. வீடியோ எடுக்கலாமாண்ணா? வீடியோ எடுக்கலாமா? சும்மா வந்து நான் முன்னாடியா டவுனோட போவேன் யூடியூப் சேனலில். இப்போ அப்படி காட்டிட்டு போவேன். வடை எவ்வளோ வடை? 10 ரூபாவா? எல்லாம் 20 ரூபா. இது மேலே 50 ரூபா. இது பகோடா. ஓமாண்ணா யூடியூப் சேனல் பேர் என்ன? இது ரவுமான் ரவுஃப் ரவுஃப். இது இது பருப்பு வடைக்கு. சரி சரி. இப்போ சுடப்படி மாசி அப்படின்னா மாசி ஜம்பல் எல்லாம் போட்டா. ஓ சுட போகிறீங்களா? இப்போ பார்ப்போம், சுடுவோம். அது சரி. நாங்கள் நுரலியால் முதல்ல ஒரு வண்டி கடை வடக்கடை மாசி சம்பல் போட்டு வடையாம் பார்ப்போம். இது இப்போ சொல்கிறீங்களா? மாசி சம்பல் போட்ட வடை. ரோலிக்கு வந்தால் நீங்கள் தான் வடை கடைக்கு வர சொல்லுங்கண்ணா. நீங்கள் எங்கே? நான் யாழ்ப்பாணம். எங்கம்மா பார்த்துட்டு போக வந்திருக்கேன் கஸ்டமர்ஸ். வெஜிடேரியன்ஸ். சிக்கன். இது கோழியா? இது கோழி. இது கோழி. இது கோழியா முட்டை. வித்தியாசமாக தான் செய்கிறீங்களா? நல்ல டேஸ்ட் வருவான்னு பண்ணு. அது சரி போடுங்க. இப்போ நான் வந்தோன்னா என்ன சொல்கிறாரா? சாப்பிடுங்க. பஸ் ஸ்டாண்டுங்க என்ன இருக்குது? பஸ் ஸ்டாண்டு இப்போ பார்த்துட்டு வாங்க. நன்றி அண்ணா. என்ன சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா அந்த சாப்பாடு கடையெல்லாம் போய் நான் காட்டேக்கு நீங்கள் சாப்பிட்றது உங்களோட விருப்பம். ஆனால் நான் வந்து இந்த அனுபவத்தை சொல்கிறேன், அவ்வளோதான். அதோட வந்து சில இடங்களில் நான் திருப்தியாக தான் நான் அதை சாப்பிட்டு காட்டுவேன். ஆனால் சில நேரங்களில் அந்த பொரிக்கிற எண்ணெய் எல்லாம் பார்ப்பேன் கடைகளில். அதனால் சில விலையாகி போயிடுவேன். சரியோ? இதெல்லாம் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் ஏற்கனவே வந்துடுறேன். இதால் என்ன அந்த பக்கம் கடை இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு போய்
பஸ் எடுத்து சீதாளி அம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறேன். பேக்கரி சரி, பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கே காணொலியை தொடர்றேன்.